வணக்கம் தலைமையிலே. இந்திய உளவு பிரிவான ரா மற்றும் அதன் உளவாளிகள் மீண்டும் ஒரு போற்றுதலுக்கு உரிய காரியத்தை செய்துள்ளார்கள். பங்களாதேஷில் இன்னைக்கு வன்முறை வெறியாட்டம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கு. விசுவாசம் அற்ற மக்கள் வாழும், பெரும்பான்மை மக்கள் விசுவாசமற்ற மக்களாக வாழும் பன்றிகளின் நாடான பங்களாதேஷில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பா போயிட்டு இருக்கு. அதற்கு அவர்கள் சொல்லும் காரியம் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா செய்த படுகொலை, பங்களாதேஷுக்குள் செய்த படுகொலை சொல்லி அவங்க மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய வன்முறை பற்றிலாம் கொஞ்சமும் கவலை இல்லை. ஏன்னா கொல்லப்பட்ட நபர் ஒரு முக்கியமான இலக்கு அழிப்புல பங்களாதேஷில் நடந்ததில்ல. இது மிகச்சரியான இலக்கு அழிப்பு. நிச்சயமாக உளவுத்துறைக்கு பாராட்டுக்கள். ஆனாலுமே இந்த வன்முறையில் சிக்கிக்கொள்ளும் அப்பாவி மக்கள், குறிப்பாக இந்து மக்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் தான். ஆனால் இந்த மாதிரி போர்களில் இடையில் மாட்டிக்கொள்வது தவிர்க்க இயலாத ஒன்று. கிராஸ் ஃபயர், இந்த போர்களில் இது இயல்பான ஒன்று தான். இதற்கு வேறு வழியே கிடையாது. நிச்சயமா இந்த இலக்குகளை கொலை செய்தே ஆக வேண்டும். இவர்களை விட்டால் இன்னும் பெரிய பிரச்சனையை அவனுக்கு கொண்டு வருவானுங்க. அதற்கு முன்பே அவர்களை கொள்வதுதான் மிகச்சரி. துரோகிகள் வாழும் நாடு என்று, விசுவாசம் அற்றவர்கள் வாழும் நாடு எதுன்னு நம்மகிட்ட கேட்டா கண்ணை மூடிக்கொண்டு பங்களாதேஷ் என்று சொல்லிவிடலாம். பங்களாதேஷில் முக்கிய நபராக கருதப்பட்ட, அரசியல் ரீதியாக முக்கிய நபராக கருதப்பட்ட, இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வந்த, இந்தியாவிற்கு முழுக்க விஷமாக இருந்த உஸ்மான் கானி பின் ஷரீப் அப்துல் காதி என்று சொல்லப்படும் உஸ்மான் காதி தான் சுட்டு கொல்லப்பட்ட நபர். ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர் புரட்சி பங்களாதேஷில் நடைபெற்றது. இது மாணவர் புரட்சி என்று சொல்லக்கூடாது, பயங்கரவாதிகள் புரட்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதில் தலைமை நபராக செயல்பட்டவன் தான் இந்த உஸ்மான் காதி. அந்த போராட்டத்தில் மக்கள் செய்தி தொடர்பாளனாக இவன் தான் செயல்பட்டான். தினமும் என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி மீடியாக்கள் முன்னின்று பேசுவது இவன் தான் பேசுனது. அதனால பங்களாதேஷ் முழுக்க மிக புகழ் பெற்றவன் உஸ்மான் காதி. அதுவும் இல்லாமல் அதுக்கு தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனாவுடைய கட்சியான அவாமி லீக்கை தடை செய்ய வேண்டும், ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதற்கெல்லாமே பின்னணியில் மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டியது இந்த உஸ்மான் காதி தான். அது எல்லாத்தையுமே விட இந்தியாவுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் என்ன சொல்லுவான்னா அகண்ட பங்களாதேஷை அமைக்க வேண்டும் என்று சொல்பவன், கிரேட்டர் பங்களாதேஷ். அவன் என்ன சொல்லுவான்னா இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்கள் பங்களாதேஷுக்கு சொந்தம் என்று பேசுபவன். இப்ப இருக்க அங்க அரசாங்கம், இடைக்கால அரசாங்கம் செயல்படுகிறது. முகமது யூனுஸ் என்ற வயதான பன்றியோட தலைமையில், அவனுமே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் அதில் முதன்மையான ஆள் இந்த உஸ்மான் காதி. இவன் இந்த 7 மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள்னா அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, திரிபுரா. இந்த மாநிலங்கள் பங்களாதேஷுக்கு சொந்தம் என்று சொல்பவன். இந்தியா ஒரு மிகப்பெரிய உலகத்தின் வல்லரசு. இந்தியாவால் சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்ட பங்களாதேஷ் இந்தியாவின் பெரும்பகுதியை தங்களுக்கு சொந்தம் என்று பேசப்படுவது மிக ஆபத்தான விஷயம். இவன் இப்போ 12ஆம் தேதி, இன்னைக்கு டிசம்பர் மாதம், இந்த மாதத்தில் 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஒரு விவாதம் பங்களாதேஷில் ஏற்படுத்தப்பட்டது. இவன் தான் அதுக்கு முக்கியமான ஆளாக இருந்தான். அதில் ஒரு அந்த அழைப்பிதழில் ஒரு மேப் போட்டிருந்தாங்க. அந்த மேப்பில் இந்தியாவின் இந்த 7 மாநிலங்கள், 7 சிஸ்டர் என்பாங்க, இந்த மாநிலங்களை பங்களாதேஷோட இணைத்து மேப்பை போட்டு அழைப்பிதழ் கொடுத்திருந்தான். இவனுடைய முகநூல் பக்கத்தில் இது பிரசுரமாயிருந்தது, அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில். இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தொடர்ச்சியாக இவனுடைய செயல்பாடுகள் இந்தியாவிற்கு கொடுத்து வந்தது. குறிப்பாக இந்த பேச்சு பட்டிமன்றம் சொல்லலாம். இதில் அவன் எப்படி அந்த அழைப்பில் அடிச்சிருந்தனா, நீ யார் நான் யார், வங்காள மற்றும் வங்காளிகளின் தொடக்க கதை அப்படின்னு போட்டு விழாவில் சிறப்புரை ஆற்றுபவர் முகமது கஜல் என்ற ஒரு பெயரை போட்டு அதுக்கு நேரம் குறிச்சிருந்தான்.
12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இந்த விழா நடைபெறும் சொல்லி நேரமும் குறிச்சிருந்து அந்த பத்திரிகையில தான் அந்த சர்ச்சைக்குரிய வரைபடத்தை வரைஞ்சிருந்தான். இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசு, இந்தியாவின் 7 மாநிலங்களை எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தால் அவனுடைய பங்களாதேஷாக வரைய முடியும். நிச்சயமாக கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் அது இங்கே பெரிய விஷயமாக பேசப்படவில்லை. ஆனால் இது எல்லோருமே பார்த்து பொறுத்து கொண்டு போக மாட்டாங்க. பொதுவாக குறிப்பாக அதன் உளவாளிகள் தங்கள் உயிரை விட இந்த தேசம் பெரிது என்று மதித்து செயல்படுபவர்கள், அவர்கள் உயிரையே அதற்காக கொடுக்க நினைப்பவர்கள் உளவாளிகள். இவன் சொல்லியிருந்த நாள் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு. அதே 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு அவன் தொழுகையை முடிச்சு வெளியே வரும்போது, இவனுங்களெல்லாம் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் என்று அழைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையானாவே இவனுங்களாம் டெரராக மாறுவானுங்க. இவன் தொழுகையை முடிச்சுட்டு வெளியே அந்த பள்ளிவாசலுக்கு சற்று வெளியே வைத்து அடையாளம் தெரியாத 2 நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டான். உண்மையாகவே மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ச்சியாக இதை போன்ற இந்தியாவை துண்டாட நினைப்பவன் எங்கே இருந்தாலும் சரி செய்யணும். ராவை மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் தான் இந்த வித இலக்கு படுகொலை நடந்துருச்சு. இப்போ அதை தாண்டி பங்களாதேஷில் முதன்மை நபரை தூக்கி காட்டியது உண்மையாகவே உளவாளிகளை மனதார பாராட்டுகிறேன், நேசிக்கிறேன். இது பங்களாதேஷ் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ராவின் வேலை அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க என்னென்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு புகைப்படத்தை பிரசுரிச்சிருக்காங்க. அதில் 2 நபர்கள் இவர்கள் தான் சுட்டு கொன்றது, இவர்கள் இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்குள் ஊடுருவி வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை அங்கே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, பிரச்சுரம் பண்ணியிருக்காங்க. கொல்லப்பட்ட விதம் உளவாளிகள் பாகிஸ்தானில் கொல்லும் விதத்தை ஒத்து இருக்கு. பாகிஸ்தானில் எப்படி கொள்ளுவாங்கன்னா, 2 அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிள், இதே போலதான் மோட்டார் சைக்கிள் செல்ல வேண்டியது, எந்த இலக்கை கொள்ள வேண்டுமோ அவனுக்கு அருகில் சென்று அவனை சுட்டு கொள்ள வேண்டியது. குறிப்பாக அவன் தலையில் சுட வேண்டியது. தலையில சுட்ட நிச்சயமா பொழைக்க முடியாது. தலையில் சுட்டுவிட்டு தப்பி ஓடுவது. இந்த பாகிஸ்தான் நடந்த படுகொலையில் பாதிக்கு மேல பிடிக்க முடியல. யார் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் பாகிஸ்தானால் பிடிக்க முடியல. அப்படியே சில படுகொலைகளை பிடித்தால் உள்ளூர் ரவுடிக்கு தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் ராவை சம்பந்தப்படுத்தி பாகிஸ்தானால் பேச முடியல. இன்னைக்கு உளவுத்துறை மொசாத்தை பற்றி பேசும்போது நான் அதிக தடவை பேசியிருக்கேன். இந்த ஈரானை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், அவர்கள் நாட்டு ஆட்களை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பாக இன்னைக்கு ஆன்லைன் வந்த பிறகு நீங்கள் ஆன்லைன்லேயே பங்களாதேஷ் ஆட்களை கொள்ள பங்களாதேஷ் ஆட்களையே பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஆன்லைன்லேயே செய்து கொடுக்கலாம், தேவையான பயிற்சிகளை ஆன்லைனில் கொடுக்கலாம், தேவையான உபகரணங்கள் துப்பாக்கி வெடிகுண்டு போன்றவைகளை ஏதோ ஒரு வழியில் அவங்ககிட்ட கொடுத்து அவர்கள் நாட்டு ஆட்களை வைத்து செய்ய வைக்கலாம். ஒரு இந்தியாவின் உளவாளி தான் போய் செய்யணும்னு அவசியம் இன்னைக்கு இல்லை. ஆன்லைன் வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான பணத்தையுமே ஆன்லைன்லேயே பட்டுவாடா பண்ணிடலாம். இப்படி மொசாத் உலகம் முழுவதும் அவருக்கு ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. மொசாத்துடைய உளவுத்துறை சேர்றதுக்கு உலகத்துக்கே அது பொதுவானது. யார் வேணால் விண்ணப்பிக்கலாம், தேவைப்பட்டால் அவங்க எடுத்துக்கோங்க. ரகசியமாக உங்களுக்கு தேவையான நபர், அந்த நபருக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. நான் அது விலாவரியாக நான் என்றைக்குமே சொன்னதில்லை. நான் இங்கே இந்தியாவில் மொசாத்துக்கு வேலை அவசியமே கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வாழும் நாட்டில் அவர்கள் செயல்பட்டால் போதும். அதனால் நான் அதிகமாக மொசாத்தை பற்றி நான் இங்கே பேசுறது இல்லை, மேலோட்டமாக தான் பேசிட்டு போவேன். அவர்களுடைய தாக்குதலை மட்டுமே பேசுவேன். அதே போல் இந்தியாவின் ராவின் உளவாளிகள் இந்திய பிரஜைகள் தான் பாகிஸ்தானுக்குள்ளேயோ பங்களாதேஷ்குள்ளேயோ இன்று செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான் பிடிச்சாலுமே அது அந்த உள்ளூர் ரவுடியாக இருக்கான். பணத்திற்கு வேற ஏதாவது புகழுக்கு ஆசைப்பட்டு அவர்களை வலையில் விழுக வைத்து உளவுத்துறையினர் தாங்கள் நினைத்து சாதிச்சிருக்காங்க. அதே போலதான் இந்த பாகிஸ்தானில் கொன்றது போல இங்கேயுமே 2 பேர், ஒருவன் மோட்டார் சைக்கிளை ஓட்டியிருக்கான், பின் உட்கார்ந்திருந்த நபர்
அவன் அருகில் செல்லும் போது அவனுடைய தலையிலேயே சுட்டிருக்கான். இந்த கொலை செய்யப்பட்ட விதம், தலையில சுடுவது, அருகில் செல்வது, மோட்டார் சைக்கிள் செல்வது, இந்தியாவில் இருந்து சென்ற ரயிலில் அந்த 2 பேர் சென்றது, பிடிக்க முடியாமல் போனது, இதெல்லாமே வைத்து இந்த பங்களாதேஷில் இது முழுக்க இந்தியாவின் உளவாளிகள் செய்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மிக அழகான விஷயம்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி 6:30 மணிக்கு அவன் அந்த பொதுக்கூட்டம் நடத்தலாம். இந்தியாவின் 7 மாநிலங்களை பங்களாதேஷில் இணைத்தது போல ஒரு வரைபடத்தை கொடுத்து பொதுக்கூட்டத்தை நடத்த 6:30 மணிக்கு 2 மணிக்கு அவனை சுட்டுக் கொள்றாங்க. உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் இது. இதில் இன்னொரு உச்சபட்ச விஷயம் என்னன்னா, இவனை முகநூலில் 15 லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள். இவன் வலைதளங்களில் மிக புகழ் பெற்றவன். இந்த உஸ்மான் காதி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க. இவனை சுட்ட பிறகு இவனை ஆம்புலன்ஸில் கொண்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாமல் ரிக்ஸாவில், அதாவது நம்ம ஊரில் பழைய காலத்தில் ரிக்ஸா இருக்கும், அதே போல் ரிக்ஸாவில் மோட்டாரில் இயங்கக்கூடிய ரிக்ஸாவில் வைத்து தான் அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு பரிதாபமான தேசத்தில் வாழ்ந்து கொண்டு வல்லரசான இந்தியாவை பார்த்து இந்தியாவின் மாநிலங்களை எங்கள் பகுதி என்று அவன் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவனுக்கு கொடுத்த பரிசு மிக சரியான பரிசு. இவனை போல செயல்படுவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நிச்சயமாக இதை போன்ற படுகொலைகள், இலக்கு படுகொலைகளை நிச்சயமாக செய்ய வேணும். முதல்ல இவனை பங்களாதேஷ் மருத்துவமனை தான் அனுமதிச்சாங்க. சுடப்பட்டதுலேருந்து இவன் கோமாக்கு போயிட்டான் தலையில் சுட்டனால. ஆனால் அவனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெறியோடு செயல்பட்டார்கள். பங்களாதேஷில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி 12ஆம் தேதி சுடப்பட்டான். 15ஆம் தேதி ஏர்லிஃப்ட் அப்படிம்பாங்க, ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து சிங்கப்பூருக்கு கொண்டு போய் அங்கே மிகப்பெரிய வைத்தியத்திற்கு முயற்சி பண்ணி எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து போராடி பார்த்தாங்க. அந்த கோமாலேயே இருந்து அவனுடைய மரணத்தை 18ஆம் தேதி கோமாலிருந்து செத்துட்டான் அப்படின்னு அறிவிச்சு அவனுடைய பிணத்தை பங்களாதேஷ்க்கு அனுப்பி சனிக்கிழமை புதைச்சாங்க. வெள்ளிக்கிழமை புதைச்சிருக்கலாம், அவனுடைய பிணம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. ஆனாலுமே அங்குள்ள இடைக்கால அரசோட தலைவராக செயல்படும் அந்த வயதான பன்றி முகமது யூனுஸ் இந்த பிணத்தை வைத்து ஒரு பயங்கர வன்முறையை செய்து அங்குள்ள அப்பாவி மக்களான சிறுபான்மை மக்களான இந்துக்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவனுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை. அவனுக்குலாம் அது அவசியமே இல்லாது, அவன் ஒரு பிரிவினைவாத சக்தி. அப்படி இருந்துமே அவனுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை அனுமதித்து அன்று பூரா அந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் நேற்று வன்முறை வெறியாட்டத்தை ஆடவிட்டு தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க வைத்து அவனை புதைச்ச இடம் தலைநகர், பங்களாதேஷ் தலைநகர் தாக்கா இருக்கும். அங்கு உள்ள ஒரு யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழக மசூதியில் அவனை புதைக்க வைத்து, அதுவுமே பங்களாதேஷில் புகழ்பெற்ற கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாம் அவனுக்கு அருகில் அவனை புதைக்க வைத்துலாம் தேவையே இல்லாதது. இந்த முகமது யூனுஸ் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டு வருவது இதில் புலனாகும். ஒன்று புரிஞ்சுக்கணும், படுகொலை என்றால் இப்படி இருக்கணும், இலக்கு படுகொலையாக இருக்கணும். இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட தலைமையாக இருந்தவனை சுட்டு கொள்ள வேண்டுமே தவிர அதை விடுத்து அந்த தேசத்தில் வாழும் சிறுபான்மை மக்களை கொல்வது, கட்டிடங்களை எரிப்பது, வன்முறை வெறியாட்டம் ஆடுவதெல்லாம் வீரம் ஆகவே ஆகாது. இதை முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்பாவி மக்களுக்கு எதிரான வீரமே கிடையாது, அது ஒரு பேடித்தனம், சுத்தமான பேடித்தனம். அங்குள்ள சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது. வீரம்னா இப்படி இருக்கணும். அடுத்த நாட்டுக்குள்ள புகுந்து தலைமையாக செயல்படுற, இந்தியாவுக்கு எதிராக இந்திய மாநிலங்களை பங்களாதேஷ் என்று காட்டியவனை பட்ட பகலில் சுட்டுக் கொள்வது பொதுமக்கள் முன்னிலை, அது வீரம் நான் சொல்லுவேன் ஒழிய இப்படி அப்பாவி மக்களை துன்புறுத்துவது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக பங்களாதேஷ் இந்த காரியத்தை, அந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் இந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்து வராங்க. இது இப்படியே தொடர்ந்தா இலக்கு படுகொலையோடு நிற்காது, மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை பங்களாதேஷ் சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு பங்களாதேஷ் தாங்காது,
அதெல்லாம் அவங்க யோசிக்கணும் வன்முறை பண்ணுவதற்கு முன்னால. இப்ப 2 சந்தேகக்கிடமான நபரை அறிவிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ் காவல்துறை. இவர்கள் தான் சுட்டு கொன்றது என்று சொல்லி. இருவருமே ஷேக் ஹசீனா கட்சியான அவாமி லீக்கின் தீவிரமான தொண்டர்கள். ஒருவன் பேர் பைசல் கரீம் மசூத், இன்னொருத்தன் பேரு ஆலம்கீர் ஷேக். இந்த இருவர் தான் சுட்டதுன்னு சொல்லி பைக்கில் இந்த இருவர் சுட்டதுன்னு சொல்லி அவங்க பெயரை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தின் அந்த இருவரின் குடும்பத்து உறுப்பினர்களை கைது பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன், உளவுத்துறை இந்தியாவிலிருந்து தான் உளவாளியை அனுப்ப வேண்டிய அவசியமே இனிமேல்லாம் கிடையாது. அந்த நாட்டில் உள்ள நபர்களையே முழுக்க பயன்படுத்திக்கலாம். இன்னும் சொல்ல போனா உளவுத்துறை அவனை அணுகும் போது உளவுத்துறை என்றே அணுகாது. அவனுக்கே தெரியாது நம்ம இந்தியாவின் உளவுத்துறைக்காக இந்த படுகொலையை செய்யப்படும். அவனுக்கே தெரியாது. உளவுத்துறை என்றெல்லாம் இப்பெல்லாம் அணுகவே தேவையில்லை. அவனுக்கு என்ன தேவையோ அது செய்தால் மட்டும் போதும். இவனுடைய அப்பா மதரசா ஆசிரியர், மேலும் உள்ளூர்ல பள்ளிவாசல்களில் சொற்பொழிவு, பள்ளிவாசலை நடத்துபவர், இமாம் சொல்லுவாங்க. நான் ஏன் மதரசான்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா, இந்த மதரசாவில் படித்து வருவங்க எல்லாமே இப்படி வெறியோடு வெள்ளிக்கிழமை வெறியர்களாக இருக்காங்க. அது புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா மதரசா ஆசிரியர், 6 பிள்ளைகள், இவன் தான் இளைய பிள்ளை. இவன் 12வது படிக்கும்போது ஜலாக்தி NS கமில் மதரசா, இவனுமே இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட உஸ்மான் காதியுமே மதரசாவில் தான் 12வது வரைக்கும் படித்தவன். அதுக்கப்புறம் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸுமாங்க, அதாவது அரசியல் விஞ்ஞானத்தை எடுத்து படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பயங்கரவாத பாதைக்கு இந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை செய்து வந்தவன். முக்கியமாக இந்தியாவிற்கு எதிராக பிரிவினைவாத சக்தியாக, தலைமை சக்தியாக செயல்பட்ட இந்த உஸ்மான் காதியை சுட்டு கொன்ற மர்ம நபர்களை பாராட்டுகிறேன். இதை போன்ற காரியங்கள், இலக்கு படுகொலை நிச்சயமாக தொடர வேண்டும். குறிப்பாக இந்த இந்தியாவை துண்டாட நினைக்கிறவனை நிச்சயமாக கொலை செய்ய வேண்டும். அதே போல மக்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இடையில் அப்பாவிகள் இந்த வன்முறையில் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. நிச்சயமாக இந்த வன்முறையில் அநேக இந்துக்கள் அங்கே கொல்லப்படலாம். இன்னைக்குமே அங்கே வன்முறை போயிட்டு தான் இருக்கு. சனிக்கிழமை இன்னும் சில நாட்களாக அது ஓயருக்கு. ஆனால் அந்த கிராஸ் ஃபயரில் பொதுமக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. இராணுவ ரீதி போர்களிலுமே தவிர்க்க இயலாது, இந்த இலக்கு படுகொலையிலுமே தவிர்க்க இயலாது. நிச்சயமாக இவனை கொல்லும் போது வன்முறை ஆகும் தெரியும், என்றாலுமே இவனை விட்டு வைக்க முடியாது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா இவன் கேட்ட கேட்டுக்கு இந்தியாவின் 7 மாநிலங்களை அவனுடைய தேசமா ஒரு வரைபடத்தை பிரசுரம் பண்ணுவானா, இதை போன்ற தைரியம் சீனாக்கே வந்ததில்லை, பாகிஸ்தானுக்கே வந்ததில்லை. இவனுங்க இதை செய்யறாங்கன்னா இவங்க எல்லாமே ஆரம்பத்திலேயே முளையிலேயே இவர்களை கலையை எடுத்துடணும் கண்டிப்பா. அதனால இந்த கிராஸ் ஃபயர் அப்பாவிகள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. அவர்களுக்கு என்னுடைய நமது மனதார்ந்த அனுதாபங்கள், நன்றிகள்.